சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படத்தின் கதை திருடப்பட்டது என உதவி இயக்குனர் ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை அளிக்க தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சூரரை போற்று படத்தின் அமோக வரவேற்பை தொடர்ந்து இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கியுள்ள திரைப்படம் பராசக்தி டான் பிக்சர்ஸ் சார்பில் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரித்துள்ளார். நடிகர் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ள இப்படத்தில் ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா உள்ளிட்ட நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளனர். 1965ஆம் ஆண்டில் இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த மொழிப்போரை மையப்படுத்தி பராசக்தி உருவாக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ரிலீஸ் தேதி மாற்றம் செய்து ஜனவரி 10ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டதால் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெறுகின்றன. ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைப்பில் 100வது படமாக அமைந்துள்ள பராசக்தியில் இருந்து ஏற்கனவே 3 பாடல்கள் வெளியாகியுள்ள நிலையில் விரைவில் இசை வெளியீட்டு விழா நடைபெறவுள்ளது. இதனிடையே பராசக்தி படம் தணிக்கை வாரிய சரிபார்ப்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இந்தி திணிப்பு தொடர்பான கதை என்பதால் தணிக்கை அதிகாரிகள் பல்வேறு காட்சிகளை நீக்க வலியுறுத்தியதால் படக்குழு மறுப்பு தெரிவித்து மறு தணிக்கைக்கு விண்ணப்பித்துள்ளது. இந்த சூழலில் திரைப்பட இணை இயக்குனர் ராஜேந்திரன் என்பவர் பராசக்தியின் மூலக்கதை தனது செம்மொழி கதையில் இருந்து திருடப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் 1965ஆம் ஆண்டு நடந்த இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த மொழிப்போரை மையமாக வைத்து செம்மொழி என்ற பெயரில் கதையாக எழுதி 2010ஆம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெண் சிங்கம் படத்தின் உதவி இயக்குநராக பணியாற்றிய பொழுது செம்மொழி படத்தின் கதையை கலைஞரிடம் கூறிய போது அவர் பாராட்டியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கதையை தயாரிப்பாளர் சேலம் தனசேகரன் என்பவரிடமும் வழங்கியதாகவும் அவர் தனது கதையை நடிகர் சூர்யா மூலம் இயக்குனர் சுதா கொங்கராவிடம் கொண்டு சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். இருவரும் சேர்ந்து புறநானூறு என்ற பெயரில் இப்படத்தை தொடங்கி கைவிட்டதை அடுத்து வேறு நடிகர்களை வைத்து தனது கதையை அடிப்படையாக கொண்டு சுதா கொங்கரா பராசக்தி என்ற பெயரில் திரைப்படமாக உருவாக்கியிருப்பதாக கூறியுள்ளார். தனது கதை திருடப்பட்டது குறித்து தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் கடந்த ஜனவரி மாதம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் பராசக்தி படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்கவும் செம்மொழி மற்றும் பராசக்தி கதைகளை ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்க உத்தரவிட வேண்டும் எனவும் ராஜேந்திரன் மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி S.M. சுப்பிரமணியம் படத்தை வெளியிட தடை விதிக்க மறுத்துவிட்டார். மேலும் கதை திருட்டு புகார் தொடர்பாக ஜனவரி 2ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி பராசக்தி பட இயக்குனர் சுதா கொங்கரா, தயாரிப்பாளர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப ஆணையிட்டார். மேலும் 2 கதைகளும் ஒன்றுதானா என்பதை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திற்கும் உத்தரவிட்டார்.